அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோக்குள்ள போக முன்னும் கரடி கக்கூஸ் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இப்ப எந்த ஓட்டுல போட்டிருக்காங்க தம்பி? சி ஓட்டுல. ஐயோ ஐயோ, கரடி கக்காக்கு போனதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. முதல்ல நான் அப்படி கதைக்கிறத வச்சு மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். அதுவும் சாவச்சேரி யாழ்ப்பாண மக்கள்கிட்ட முதல்ல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஏன்னா உங்களை, அதாவது இந்த கரடியை பற்றி கதைக்கும் பொழுது உங்களுக்கு 100% தாக்காம இருக்காது. ஏன்னா உங்களை தாக்கி தான் கதைக்க வேண்டிய கட்டத்துக்கு உள்ளாகிறீங்க நீங்க. ஏன்னா கரடியை கொண்டு கோபுரத்துல ஏற்றி விட்டது நீங்கள்லாம். அதாவது இந்த கரடியை பற்றி நாங்கள் சிம்பிளா ஒரு விடயத்தை இதுல சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு மாறி இருக்கிறோம். இந்த கரடியை பாத்தீங்களா இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்டிங்கான வீடியோ போட்டு அந்த வீடியோவுடாக பணம் சம்பாதிக்க பார்க்குது. அதாவது சாதாரணமாக இந்த கரடிக்கு ஒரு வருமானம் என்று பார்த்தோம்னா $50 இருந்து $100 வரையும் ஒரு நாளைக்கு வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கரடி போடுற வீடியோக்கள் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிக்கொண்டே இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் அந்த தமிழ் இனத்தை இழிவுபடுத்துற வேலையை இந்த கரடி கச்சிதமாக செய்யுது. இது சிங்கள அரசுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா நீங்களே சாங்கட நாயிலே என்ற ஒரு எண்ணத்தோட சிங்கள அரசு கண்ணை மூடிக்கொண்டிருக்கும். அப்படி கொஞ்சம் சிங்கள அரசுக்கு இதை பற்றியான அக்கறைகள் இல்லை. ஸோ இந்த கரடி இன்றைக்கு கக்கூஸ் போனதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கரடி, அதாவது முதல் கேட்டது இந்த கரடி கக்கூஸ் போற சவுண்டு தான். ஸோ அப்போ அந்த சவுண்ட் எல்லாம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த கரடி இப்படி கக்கா போகுது என்று நீங்க வடிவா சிந்திச்சு பார்த்தீங்களா இருந்தால் உண்மையா சொல்றேன். அதாவது அந்த ஜெயில உள்ள பையன், அந்த பையன் எழுதின வீடியோ, நீங்க எழுதின பாட்டை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த கரடியை பற்றி ஒரு வீடியோ போட்டவர், அதாவது பாட்டுன்னு எழுதினவர். இந்த கரடி என்னென்ன செய்தது, இந்த கரடி தமிழ் மக்களுக்கு எப்படி படித்தவர்னு சொன்னது, அது சொன்னது, இது சொன்னது, பல விஷயங்களே சொன்னது. உண்மையை சொல்ல போனா இது ஒரு கரடி, அவ்வளவுதான். இது மிருகச்சாலையில இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இது படித்தது எல்லாம் சொல்லுது. ஆனால் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரடி வேலை அங்க செய்யலை. இந்த கரடி அதாவது இன்றைக்கு நச்சு கொண்டிருக்க அப்படின்னா தான் என்னும் தமிழினத்தின் தலைவன் என்று. அதாவது ஏன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இந்த கரடியும் லைஃப்ல நின்றது. அதாவது அண்ணன் நீங்கள்லாம் எங்கண்ட தலைவருக்கு பிறகு எங்களுக்கு ஒரு தலைவர், தேசிய தலைவர் என்று ஒருவர் இப்படி கத்தினார். ஆனா அவர் இப்ப எதிர்க்கிறார். அது அப்ப அவருக்கு விளங்கல, இப்ப அவருக்கு விளங்கி படுத்துட்டார். சோ அப்ப அந்த நிலையில பாத்தீங்களா இருந்தால் அன்றைக்கு உண்மையா சொல்ல போனா அந்த தேசிய தலைவரை பெரிய அளவில் அவமானப்படுத்தி இருக்குது இந்த கரடி. உடனே இந்த கரடி இல்லை என்று மறக்கவே இல்லை. நான் தான் எல்லாம் என்று மாதிரி ஒரு செயல்ல அப்ப நின்று இருக்குது. உண்மையா சொல்றேன் தமிழ் மக்களே, யாழ்ப்பாணத்து மக்களே, நீங்களும் உண்மையா சொல்ல போனா கரடிய கண்டா கல்லெடுத்து கலைக்க பாருங்கள். ஏன்னா கரடியால தமிழினத்துக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்டிங் தான். அதாவது சுடுவேன் நாயே இப்படி கரடி கக்கா போற சவுண்டு, அல்லாட்டி ஏதே ரெண்டு இப்படியான விடயங்களை தான் நீங்க பாப்பீங்க வழிய. மற்றபடி ஒரு தமிழினத்துக்கு இந்த பயங்கரவாத சட்டத்தை கூட நீக்கிறது இல்லை. உண்மையா சொல்றேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கோ தெரியல, எங்களுக்கு 13ஆவது திருத்த சட்டம் என்று காய்ச்ச மாதிரி கிடக்கு. அதை பத்தி இப்ப எல்லாம் கதை இல்லை. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கரடி வச்சு எங்களை குழப்பி கொண்டு இருக்குது, நல்லா கூழாக்குது, எங்களை வச்சு கிண்டுது. அப்ப நாங்கள் இப்ப இந்த கரடியை பற்றி தான் எல்லாரும் காய்ச்சி கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்ப எங்களுக்கு 13ஆவது திருத்த சட்டம் இல்லாட்டி வடக்கு கிளப்பு இணைப்பு மண்ணாங்கட்டி மயிர்கட்டி அதுவெல்லாம் நாங்க கதைக்க போறதே இல்லை. ஏன்னா அது பயங்கரவாத சட்டத்தை எடுக்கிறது, அதுல தான் நாங்க கதைக்க முடியாது. ஏன்னா கரடி வச்சு கிண்டுது. கரடி கக்கூஸ் ஒரு நாளும் கரடின கக்கூஸ் சவுண்டை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறால நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் கிடையாது. ஸோ அதாவது தயவு செய்து இந்த மவுஸ் போராட்டம் உங்களுக்கே தெரியும். அதாவது தமிழ் மவுஸ் ஒரு குரூப் ஒன்று துவங்கி இருக்கிறேன். அந்த குரூப்ல எந்த கரடின்ற வீடியோ நாங்க பார்க்கணும். அதாவது இந்த கரடி மட்டுமன்று இல்ல, இன்னும் ஒரு ஓனாய் ஊழடும், இன்னும் ஒரு நரி இருக்குது, அப்படி பலர் இருக்கிறார்கள். அப்ப அந்த கரடி ஓனாய் நரி எல்லாத்தையும் நாங்கள் ஒரு உண்மையை சொல்ல போனா புலிகளா வேண்டாம், அதான் உங்க தடை எலிகளை கலைப்பம் என்றுதான் என்னுடைய ஒரு நோக்கம். சோ அதாவது எலி என்று சொன்னது நான் மவுசத்தான் சொன்னேன். அது உங்களுக்கு எவ்வளவுக்கு விளங்கும் தெரியல. ஏண்டா இன்றைக்கு தூக்குறதை விட மவுசை தூக்குறது தான் வெற்றி அதிகம். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுல அந்த குரூப்ல ஒன்று சேருங்கள். தமிழ் மவுஸ்ல ஒன்று சேருங்கள். நாங்கள் ஒரு நல்ல தலைவனை நோக்கி நல்ல தலைவனை தேடி அந்த மவுசூடாக பிடிப்போம் என்ற நம்பிக்கை எனக்குண்டு, உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது அதனூடாக இப்படியான விடயங்களை, அதாவது இவருக்கெல்லாம் இந்த ஒரு நாளைக்கு $50 இல்லாட்டி $100 வருமானம் வராம விட்டுச்சேன்டா நீங்க நினைக்கிறீங்களா கரடி வீடியோக்கு முன்னாடி கக்கா சவுண்டு போடாது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அதை உங்கள்கிட்ட கையிலாண்டு இருக்கு. இன்றைக்கு பார்த்தா நீங்க எல்லாருமே சேவை பண்றீங்க. எனக்கு எத்தனை பேர் சேவை பண்ணிட்டீங்க. அப்ப நான் வீடியோ எழுப்பினோட இந்த தரத்திரத்தை தான் பார்க்க வேண்டிய கிடக்கு. அவ பார்த்தோன்னே எனக்கு மனம் குமுறி எதோ நானும் கதைச்சு போடுறது.
ஸோ அப்ப அது இது ஒரு விளம்பரம் இல்லை. அதான் நான் மெயினா இப்ப சொல்றேன் கரடி என்று. ஸோ எனக்கு எந்த கரடி என்று நீங்க கண்டுபிடிங்க முடிஞ்சா. நன்றி, வணக்கம். நான் சொன்ன மாதிரி தமிழ் புலியில் சேருங்கள், அதாவது தமிழ் மவுசில் சேருங்கள். நன்றி.